அமைச்சர் பொன்முடி செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். நம்ம அனுமதி இல்லாமல் அங்கே வச்சுருந்தது, வனத்துறையினுடைய அனுமதியே இல்லை. அந்த யானையே அஸ்ஸாம்லேருந்து வந்ததுன்னு நீங்கள்லாம் பத்திரிகையில் டிவியெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் வளர்ந்தது. இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது என்ற காரணத்தோடு அதற்கான நடவடிக்கைகளையும் வருங்காலத்தில் எடுக்கும். தமிழ்நாடு முழுக்க இருக்க கோயில் யானைகள் எல்லாமே இப்போ வனத்துறை அனுமதி முறையாக இல்லாமல் கன்சல்ட் பண்ணி அது எல்லாம் கன்சல்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. கன்சல்ட் பண்ணி கேட்பாங்க. அந்த அடிப்படையில் நாம் சொல்கிறோம். அவங்க கூடுமானவர்கள் அதை மெயின்டைன் பண்ணுறது அந்த கோயில் திருச்செந்தூர் தெய்வானை யானையை நம்ம அனுமதி இல்லாமல் அங்கே வச்சுருந்தது, வனத்துறையினுடைய அனுமதியே இல்லை. அந்த யானையே அஸ்ஸாம்லேருந்து வந்ததுன்னு நீங்கள்லாம் திருச்செந்தூர் தெய்வானை யானையை நம்ம அனுமதி இல்லாமல் அங்கே வச்சுருந்தது, வனத்துறையினுடைய அனுமதியே இல்லை. அந்த யானையே அஸ்ஸாம்லேருந்து வந்ததுன்னு நீங்கள்லாம் பத்திரிகையில் டிவியெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் வளர்ந்தது. இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது என்ற காரணத்தோடு அதற்கான நடவடிக்கைகளையும் வருங்காலத்தில் எடுக்கும். தமிழ்நாடு முழுக்க இருக்க கோயில் யானைகள் எல்லாமே இப்போ வனத்துறை அனுமதி முறையாக இல்லாமல் கன்சல்ட் பண்ணி அது எல்லாம் கன்சல்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. கன்சல்ட் பண்ணி கேட்பாங்க. அந்த அடிப்படையில் நாம் சொல்கிறோம். அவங்க கூடுமானவர்கள் அதை மெயின்டைன் பண்ணுறது அந்த கோயிலுடைய அறநிலைத்துறை, கோயிலுடைய பொறுப்பு. அவங்க அதை சில நேரங்களில் செய்யாத காரணத்தினால் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. வனத்துறை அனுமதி இல்லாமல் எத்தனை யானைகள் சில கோயில் தமிழ்நாடு திருச்செந்தூர் உட்பட அது எண்ணிக்கையில் அவனோட தெரியாது. பல்வேறு கோயில்களில் பெரும்பாலும் அனுமதி பெற்று வைத்திருக்கிறார்கள். சில கோயில்களில் அனுமதி இல்லாமல் இருக்கிறார்கள். அதையெல்லாம் அவங்க ஹெச்ஆர்என்சி கூட பேசிகிட்டு இருக்கோம் சார். ஹெச்ஆர்என்சி கூட பேசிட்டு அங்கே இருக்கிற அனுமதி இல்லாமல் இருக்கிற யானைகளை எல்லாம் கூட அனுமதி பெற்று வைக்க வேண்டும் என்று நாம் இந்த அறநிலையத்துறையோடும் பேசி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அதுக்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். திருச்செந்தூர் தெய்வானை யானையை நம்ம அனுமதி இல்லாமல் அங்கே வச்சுருந்தது, வனத்துறையினுடைய அனுமதியே இல்லை. அந்த யானையே அஸ்ஸாம்லேருந்து வந்ததுன்னு நீங்கள்லாம் பத்திரிகையில் டிவியெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் வளர்ந்தது. இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது என்ற காரணத்தோடு அதற்கான நடவடிக்கைகளையும் வருங்காலத்தில் எடுக்கும். தமிழ்நாடு முழுக்க இருக்க கோயில் யானைகள் எல்லாமே இப்போ வனத்துறை அனுமதி முறையாக இல்லாமல் கன்சல்ட் பண்ணி அது எல்லாம் கன்சல்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. கன்சல்ட் பண்ணி கேட்பாங்க. அந்த அடிப்படையில் நாம் சொல்கிறோம். அவங்க கூடுமானவர்கள் அதை மெயின்டைன் பண்ணுறது அந்த கோயிலுடைய அறநிலைத்துறை, கோயிலுடைய பொறுப்பு. அவங்க அதை சில நேரங்களில் செய்யாத காரணத்தினால் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. வனத்துறை அனுமதி இல்லாமல் எத்தனை யானைகள் சில கோயில் தமிழ்நாடு திருச்செந்தூர் உட்பட அது எண்ணிக்கையில் அவனோட தெரியாது. பல்வேறு கோயில்களில் பெரும்பாலும் அனுமதி பெற்று வைத்திருக்கிறார்கள். கோவில் யானைகளை முறையாக பராமரிக்க வேண்டியது அறநிலைத்துறை அதிகாரிகளின் பொறுப்பு என அமைச்சர் பொன்முடி தற்போது செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். திருச்செந்தூர் கோயிலினுடைய தெய்வானை யானை கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தன்னுடைய பாகனையும் அவரோடு இருந்த ஒருவரையும் அடித்து துன்புறுத்தியதில் அவர்கள் உயிரிழந்து போனார்கள். கோயில் யானைகள் பாகனை தாக்கி கொல்லக்கூடிய சம்பவங்கள் அவ்வப்பொழுது நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில்தான் திருச்செந்தூர் கோயில் யானை தெய்வானை தொடர்பாக இன்று வனத்துறை அமைச்சர் பொன்முடியிடம் கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன. அப்பொழுது திருச்செந்தூரில் கோயில் யானையாக பயன்படுத்தப்பட்ட அந்த தெய்வானை யானைக்கு வனத்துறையிடமிருந்து அறநிலையத்துறை எந்த விதமான அனுமதியும் பெறவில்லை. வனத்துறை அனுமதி பெற்றுதான் கோயில்களில் யானையை காட்சிப்படுத்த வேண்டும். ஆனால் தெய்வானை யானைக்கு அப்படியான அனுமதியை அறநிலையத்துறை பெறவில்லை என்பதை வனத்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் இந்த தெய்வானை யானையை போன்று பல இடங்களில் கோயில்களில் பயன்படுத்தப்படக்கூடிய யானைகளுக்கு வனத்துறையின் அனுமதி பெறப்படாமல் இருக்கக்கூடிய சூழலில் தெய்வானை யானை விபத்தை ஏற்படுத்தியதை தொடர்ந்து அனைத்து கோயில்களிலும் இருக்கக்கூடிய யானைகள் குறித்து அறநிலையத்துறையிடம் வனத்துறை சார்பில் கேட்கப்பட்டிருப்பதாகவும் வனத்துறை அனுமதி இல்லாமல் கோயில்களில் யானையை பயன்படுத்தக்கூடாது என்கின்ற அறிவுறுத்தலை அறநிலையத்துறையினருக்கு வழங்கியிருப்பதாகவும் தற்பொழுது வனத்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தெய்வானை யானை சிறப்பு முகாமுக்கு அழைத்து செல்லப்படுமா என்பது குறித்த கேள்விக்கு தெய்வானை யானையை சிறப்பு முகாமுக்கு அழைத்து செல்வது குறித்து மருத்துவ அறிக்கை வெளியான பிறகு முடிவு செய்யப்படும் என்று சொல்லியிருந்த வனத்துறை அமைச்சர் ஒரு முக்கியமான விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கின்றார். அதாவது கோயில்களில் யானைகளை பயன்படுத்துவது அந்த கோயில் நிர்வாகம் மற்றும் அறநிலையத்துறை அவர்கள் வனத்துறையிடம் முறையாக அனுமதி பெற வேண்டும். அது மட்டுமல்லாமல் அந்த கோயில் யானைகளை முறையாக பராமரிக்க வேண்டும். யானைகளை பராமரிப்பதற்கென்று இருக்கக்கூடிய வழிகாட்டுதலை கோயில் நிர்வாகத்தினரும் அறநிலையத்துறையினரும் முறையாக பராமரித்தால் இது போன்ற விபத்துகள் ஏற்பட்டிருக்காது. தெய்வானை யானை உட்பட பல இடங்களில் கோயில் யானைகளை வனத்துறையினர் அனுமதி பெறாமல் வைத்திருப்பதும்
அவற்றை அறநிலையத்துறையினர் முறையாக பராமரிக்காமல் இருப்பதன் காரணமாகத்தான் இது போன்ற விபத்துகள் ஏற்படுகின்றது என்பதையும் தெரிவித்திருக்கின்றார். யானைகள் கோயிலில் இருக்கும் பொழுது அதை பராமரிக்கக்கூடிய முழு பொறுப்பும் அறநிலையத்துறைக்கே உரியது என்பதையும் வனத்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார்.